ஹாய், பிரைஸ் தி லார்ட் எல்லாருக்கும். இன்றைய வேத வசனம், 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரிகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட நீங்க ஒருவேளை வேலைகளுக்கு கடந்து செல்லுகிறவர்களா? தேவனே எல்லாவற்றையும் படைத்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று 11ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். நீங்க அங்க இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? 6 நாள் வேலை செஞ்சதெல்லாம் போதும், நீங்க 7ஆம் நாள் தேவனுடைய சன்னிதிற்கு கடந்து செல்ல ரெடியா இருக்கிறீங்களா? நீங்க கேட்கலாம், சிஸ்டர் நான் வீட்டுல இருந்தே ஆராதிச்சுக்கிறேன், எத்தனையோ யூடியூப் சேனல்ஸ்ல பரிசுத்த ஆராதனைய எத்தனையோ இடங்கள்ல போடுறாங்க, அதை பார்த்துட்டு நான் இருந்துக்கிறேன், நான் இங்கே இருந்து ஆராதிச்சுக்கிறேன் நீங்க சொல்றவங்களா இருக்கலாம். உங்களுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன் கேளுங்க. காற்று எல்லா இடத்துலதான் இருக்குது. நீங்க ஏன் வீட்டுல ஃபேன் போடுறீங்க? அதை உணர்றதுக்கு தான் போடுறீங்க, அப்படிதானே? அது மாதிரிதான் ஏசப்பா எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. ஆனா ஏன் நம்ம சர்ச்சுக்கு போறோம்? தேவனை உணர்ந்து அவரை ஆராதிக்கிறதுக்கு தான். இன்றைக்கு நீங்க ஓய்வு நாளை அசட்டை பண்ணுகிறவர்களா இருக்கலாம். நீங்கள் இன்றையில இருந்து ஒரு முடிவு பண்ணுங்கள். ஓய்வு நாளை நான் பரிசுத்தமா ஆசரிப்பேன், கண்டிப்பா நான் ஞாயிற்றுக்கிழமை ஓய்ந்திருந்து தேவனுடைய ஆலயத்துக்கு செல்வேன் என்று நீங்க ஒரு பொருத்தனை பண்ணுங்க. நீங்களும் ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிப்பீர்களா? God bless you.